லண்டனுக்கு பிறகு அண்ணாமலை வந்தார்னா தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது, அவருடைய ஆட்டம் வேறு மாதிரியாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னீங்க. சமீப நாட்களாக அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அறிக்கைகள்லாம் அப்படிதான் இருக்கு. பாக்குறப்ப என்ன பண்ண தொடங்கி இருக்கிறார் அண்ணாமலை இன்னொரு விஷயங்க, இந்த 2020 பதவி ஏற்றுக்குவாரு. அதுக்கு பின்னாடி பாருங்க நிறைய மாற்றங்களை இன்னும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ திமுகவுக்கு இன்னும் நிறைய சவால்களை கொடுக்கின்ற ஒரு மத்தியில நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. பெரியார் அவர்கள் நன்மை செய்தார் தீமை செய்ததோட பெரியாருடைய சித்தாந்தம் இறந்து விட்டது. மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவராக அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். அப்படி விஜய் இந்த இடத்துல வரல. ஏன்னா விஜய் பெரியாரை கும்பிட்டாரு. ஸோ அப்படின்ற திராவிட சித்தாந்தத்துக்கு உட்பட்டவராக இருக்காரு. 50% வாக்குகள் தான் இந்த திராவிட இயக்கங்களுக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள பிரிச்சுறாங்க இல்லையா, மீதி கிடையாது. ஸோ அப்படின்ற போது திராவிடத்தினுடைய அழிவு தொடங்கி விட்டதாக நான் பார்க்கப்படுறேன். சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக 2026 ஒரு 12% 5% நெருங்குவதற்கான வாய்ப்பு முயற்சியை எடுப்பார்னு பார்க்கப்படுறேன். துறைமுகங்கள்லாம் ஏன்டா இன்னும் புட்டுக்காம உயிரோட்டுக்காரன்னு நினைச்சிருக்கான். இந்த வருத்த சொல்ல மன்னிச்சுங்க. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நான் சொல்றேன், அந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய குமுறல ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கு இந்த ஆண்டு தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நேயர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மிக்க நன்றி. உங்களுக்கும் ஜாம்பவான் நிறுவனம் சார்பில் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சு நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். அரசியலை தொடர்ந்து நீங்க அலசி ஆராய்ந்து கொண்டு வருகிறீர்கள். நிறைய அரசியல் கட்சிகளுக்கு உங்களுடைய நிறுவனத்தினுடைய பணியும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு போகும் நான் இப்படி இருந்தே தொடங்குறேன். நீங்க அண்ணாமலை அவர்கள் குறித்து நிறைய பேசியிருக்கீங்க. அவருக்கு எதிர்கால தலைவராக தமிழகத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. லண்டனுக்கு பிறகு அண்ணாமலை வந்தார்னா தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது, அவருடைய ஆட்டம் வேறு மாதிரியாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னீங்க. சமீப நாட்களாக அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அறிக்கைகள்லாம் அப்படிதான் இருக்கு. பாக்குறப்ப என்ன பண்ண தொடங்கி இருக்கிறார் அண்ணாமலை? அதாவது அவருக்கான பயிற்சிக்கான களத்தை எடுத்துக்கொண்டார். 2001 சட்டமன்ற தேர்தல், 2002 பாராளுமன்ற தேர்தல், இந்த 3 ஆண்டுகளாக அவருடைய அரசியல் ரீதியாக பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிற போது, லண்டனுக்கு செல்கிற போது புதுவிதமான அறிவுகள் கிடைக்கின்ற போது ஒரு புத்துணராக ஒரு செயல்படுவார் என்ற ஒரு இதை நான் லாஸ்ட் பிறகு உங்கள் சேனலில் நான் பதிவிட்டேன். ஏன் காரணம், இது அவருக்கான லைஃப். அதாவது தனி கட்சி கிடையாது, ஒரு தேசிய கட்சியில் மாநிலத்திலராக 2 முறைக்கு மேலே இருக்க முடியாது. அப்படிப்பட்டு இருக்கிற போது ஒரு டைம் முடிஞ்சு போச்சு, 2வது டைம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது. அப்படி 2.2 ஆரம்பிக்கிற போது இதில் தன்னுடைய ஆளுமையும் தன்னுடைய தமிழகத்திற்கான முகமாக அவரை அடையாளப்படுத்துகின்ற தேர்தலாக அமையும். அப்படி பார்க்கிற போது அவருடைய பேச்சுக்கள், செயல்கள், சிந்தனைகள், அரசுக்கு எதிர்ப்பாக கொடுக்கிற விதங்களும், எதிர்கட்சியை அணுகின்ற விதம், எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக போன்ற கட்சிகளை விமர்சனம் செய்கிற விதம், லண்டன் போவதற்கு முன்பு பின்பு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அறிவு அரசியல் பிறந்திருக்கிறது தான் நான் பார்க்கப்படுறேன். அதாவது திமுகவை எதிர்க்கிற விதமும், டங்ஸ்டன் விஷயத்தில் தெளிவாக விளக்கிற விதமும், கட்சி ரீதியாக கொள்கை உட்பட விளக்கிற விதமும், இன்றைக்கு பெரியாரை பற்றிய நாம் தமிழர் பேசுவதற்கு அதற்கு ஆதரவாக விளக்கிற விதமும், எதிர்முனை கருத்துக்கள் இருந்தாலும் கொள்கைக்கு வேறுபாடுகள் கருத்துக்கள் இருந்தாலும் இந்த கருத்தில் ஒத்த கருத்தாக ஒத்துப்போகிறேன், சீமானுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நானா ஆவணம் வெளியிட சொல்கிற விதமும், இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா மென்மையான அரசியலை, ஒரு அறிவுபூர்வமான அரசியலை வெளிப்படுத்துகின்ற பார்வையாகத்தான் பார்க்கப்பட முடியுதோடைய அண்ணாமலை அவர்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் கூடுதலாக இந்த 2026 தேர்தலில் மாநில தலைவர் மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு ஒரு தீவிரமான ஒரு கட்சி வளர்க்கின்ற விதமும், ஆட்சி அகற்ற விதமும் அதிக விதமான முயற்சிகளை முன்னெடுப்பார்னு நான் பார்க்க போறேன். அண்ணாமலை அவர்களுடைய சமீப காலத்திய செய்தியாளர் சந்திப்பா இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழருக்கு ஆதரவாக அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டா இருக்கட்டும், இதெல்லாம் ஒருவேளை நாம் தமிழர் திரு சீமான் அவர்களோடு அண்ணாமலை இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் ஏற்படுங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெற நிகழ்வு, அரசுக்கு எதிர்ப்பாக நடைபெறுகிற நிகழ்வு, திராவிட மாடல், திராவிட இயக்கங்கள் இத்தனை ஆண்டுகளாக மொழியை வைத்துக்கொண்டு, பெரியார் அண்ணா முகங்களை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பம் வருமானீட்டி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறது பெரியாருடைய கருத்துக்கள், முரண்பாட கருத்துக்கள் இருக்கு, நிறைய ஆவணங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக பெரியாருடைய உண்மை முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த சீமான் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளணும். உள்ளபடியே வருத்தம் அடைகிறதுனா, கிட்டத்தட்ட அந்த 50-60 ஆண்டுகளாக பெரியார் அண்ணா வச்சுட்டு இவங்களும் மக்கள் மறந்துட்டாங்க.
இவர்கள் அரசியல் அமைப்புகள் அரசியல் நடத்துவதற்காக அந்த கொள்கை என்ற போர்வையை சுமந்து கொண்டு செயல்படுகிறார் ஒழிய, ஆனா மக்கள் மத்தியிலே அண்ணாவை பற்றியும் கலைஞரவே மறந்துட்டாங்க, ஜெயலலிதாவையே மறந்துட்டாங்க. பெரிதளவுல சொல்லப்படுத ஒழிய பெரிய தாக்கங்கள் கொண்ட தலைவர்களுடைய நினைவுகளே சற்று கால வருடங்களே மறந்து விட்டாங்க. அப்புறம் போது பெரியார் அன்றை 70 வருஷத்துக்கு முன்னர் சொல்றது நினைக்கிறது ஏற்கப்பட முடியாதது. அன்றைய காலகட்ட சூழ்நிலையில் அன்றைய காலத்து நிலைமையில் அரசியல்களுக்காக அப்போ பேசப்பட்டது. அதை இன்றைக்கு கோர்ப்பது கிடையாது, வேஸ்ட். அப்புறம் பெரியார் அவர்கள் நன்மை செய்தார் தீமை செய்ததை விட பெரியாருடைய சித்தாந்தம் இறந்து விட்டது, அவருடைய கொள்கை கோட்பாடுகள் இல்ல, திமுக கொள்கை கோட்பாடு தவறிவிட்டு கொள்ளையடிப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதாயமாகத்தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் அண்ணா வைத்துக் கொண்டு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலமாக வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறாங்க. பல ஆயிரம் லட்சம் கோடிகளை வருமானம் ஈட்டப்பட்டிருக்காங்க. பல லட்சம் 2-3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்ட பணத்தை கூட டெண்டர் விடப்பட்டு அதன் கம்சம் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இது திருடுகின்ற மாடல் ஆட்சி, திருட்டு மாடல் ஆட்சி, திருக்கோளை மாடல் ஆட்சி தான் இருக்க ஒழிய இது மக்களுக்கான ஆட்சியா இல்லை. அப்படி பார்க்கிற போது அவர்கள் திமுகவை பெரியாரை வைத்துக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்காங்க. அது பெரியாருடைய இதை முகத்திரை கிழிப்பேன் என்ற சீமான் எடுத்திருக்க சபதம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. என்று சொன்னால் காலகாலமாக இந்த மண்ணை இருவரும் திராவிடங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது மாற்றம் வேண்டும் என்று சொல்லி 1991 மூப்பனார் இருந்த போதே, ரஜினிகாந்த் இருந்த போதே அப்பயே முயற்சி செய்யப்பட்டது. அதிலிருந்து மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிற போது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவராக அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். அப்படி விஜய் இந்த இடத்துல வரல. ஏன்னா விஜய் பெரியாரை கும்பிட்டாரு. சோ அப்படின்ற போது திராவிட சித்தாந்தத்துக்கு உட்பட்டவராக இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இவர்கள் அதை எதிர்க்கிற போது மாற்றத்துக்கான தலைவராக உருவெடுக்கான்னு பார்க்கப்படுறோம். ஏன்னா 91 மூப்பனார் முயற்சி பண்ற போது ஒரு மாற்றத்தை கொடுப்போம் ரஜினி வச்சு முயற்சி பண்ணாங்க, வாட்ஸ்அப்ல வந்த போது இது பண்ணாங்க. சோ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி போது அந்த மக்கள் அன்றிருந்தே மாற்றத்துக்கான ஒரு இடத்தை பார்க்கிற போது ராமதாஸ் ஆகட்டும், அன்பு மற்ற திருமாவளவன் ஆகட்டும் எல்லாருமே வந்த போது கூட அவர்கள் எல்லாம் கூட்டணியில் திராவிட இயக்கங்களுக்குள் கூட்டணி சென்று விட்டார்கள். அப்படி பார்க்கிற போது கூட்டணியில் செல்லாமல் ஒரு தனித்துவமாக போராடி கொண்டிருக்கிற தலைவர் சீமான் அவர்கள். அதே போல இந்த இளைஞராக ஒரு IPS அதிகாரியாக இன்னைக்கு அந்த பதவியை ரிசைன் செய்யப்பட்டு ஒரு கட்சியில், தேசிய கட்சியில் ஐக்கியமாகி கொண்டு அந்த சித்தாந்தத்தை மக்களிடம் கொண்டு சென்று இந்த நாட்டையும் இந்த மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். இவர்களுக்கான எதிர்ப்பாளர்கள் நாம் தான் ஆட்சி நல்லாட்சி கொடுப்போம் எடுத்து சொல்லுகின்ற அண்ணாமலை போன்ற ஆட்கள் இதெல்லாம் மாற்றத்துக்கான அரசியலாக உருவெடுத்துக் கொண்டிருக்கு. இப்போ 100% வாக்குகள் இருக்கிறது தமிழகத்தில் சொல்கிற போது பாத்தீங்கன்னா அதுல 70% தாண்டி 30% ஓட்டே போறதில்லை. அந்த 30% ஓட்டு பாத்தீங்கன்னா இவன் வந்தாலே அவன் ஒன்றும் செய்ய போதிலும் ஒரு 20% ஓட்டு, ஒரு 10% வயது மூப்பாக டிராவல் பண்றவங்க ஓட்டு போட வச்சுங்க, அந்த 30% இருக்கு. மீதி 70% ஆகிற போது 50% வாக்குகள் தான் இந்த திராவிட இயக்கங்களுக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள பிரிச்சுறாங்க இல்லையா, மீதி கிடையாது. ஸோ அப்படின்ற போது திராவிடத்தினுடைய அழிவு தொடங்கி விட்டதாக நான் பார்க்கப்படுறேன். அதிமுக திமுக 2 இயக்கங்களுக்கும் வாக்கு சதவீதம் குறைந்து இருக்கிறது. அது எடுத்துக்காட்டு 2020 பாராளுமன்ற தேர்தல். இது அடுத்து டெவலப் ஆகி கட்சி வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிற குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா வயது மூப்பானவர்கள் தான் அந்த கட்சிகளில் இருந்து கொண்டிருக்காங்க. எம்ஜிஆர், அட்டலை, சின்னம், உதயசூரியன் என்று அந்த பிம்பத்திற்குரியவர்கள் வயது மூப்பாகி கொண்டிருக்கிற போது அது ஜெனரேஷன் மாறுகிற போது புது வாக்குகள் 1,10,00,000 ஓட்டு இப்போ MP எலெக்ஷன் வந்து அடுத்த எலெக்ஷன் சேர்ந்து வருகிற போது இந்த வாக்குகள் இளைஞர்கள் வருகிற போது நிச்சயமாக பல இயக்கங்கள் இறக்கும், புதிய இயக்கங்கள் பிறக்கும், புதிய தலைவர்கள் உருவாகின்ற போது அண்ணாமலை போன்ற சீமானவர்களுக்கு ஒரு நல்ல இடம், வெற்றிடம் தமிழகத்தை உருவாக நான் பார்க்கப்படுறேன். 2026 இலக்கை வைத்துதான் திரு அண்ணாமலை அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே இலக்கை வைத்துதான் விஜய் அவர்களும், சீமான் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. நான் 2026 அண்ணாமலை அவர்கள் முதல்வராகக்கூடிய வாய்ப்பு தமிழகத்துல இருக்கா? இல்லை, அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு கூட்டணி அமைகிறது, அவர் எந்த அளவுக்கு செய்யணும், 15 மாதங்கள் இருக்கிறது. 15 மாதங்கள் இருக்கிறப்போ அந்த மாதத்துக்குள் இவர் எந்த அளவுக்கு அரசியல் ஈடுபட்டு கொண்டு இருக்கார், மக்கள் கவரப்படுகிறார், கீழ்த்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் எந்த அளவுக்கு கவரப்பட்டு அவர் வாக்குகளை பெறுகிற யுக்தியை கடைபிடித்து பொறுத்து தான் பார்க்கப்படணும். ஆனால் நிச்சயமாக ஒரு மேஜிக்கான தேர்தலாக 2020 தேர்தல் அமையும் என்பது இப்போது தெரிய வருகிறது. ஏன்னா பன்முகை போட்டியாக இருக்கிறது. இப்போ ஏடிஎம்கே விஜய் சேரலாம், சேராமல் போகலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இடமே பார்த்தா ஏடிஎம் கூட விஜய் வரமாட்டார்னு தோணுது. ஏன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி செஞ்சுன்னா டெப்டி சிஎம் ஆகலாம். ஸோ நிறைய அரசியல் பிணக்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் மாதங்கள் மாறுகிற போதுதான் மாற்றங்கள் அரசியல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போது எடப்பாடி அவர்கள் கூட மாவட்ட செயலர் கூட்டத்தில் எந்த கட்சியும் விமர்சனம் செய்ய வேண்டாம், அப்ப இன்கொண்டு பாஜகவரை விமர்சனம் செய்ய வேண்டாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் நான் மனமாற்றம் ஏற்பட்டுதான் தன் பதவியை பிடித்துக் கொண்டு மாற்றங்கள் வரதானே செய்ய வேண்டும். அப்படின்ற போது எப்படினாலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற போது பொறுத்து இருந்தால்தான் இதுக்கெல்லாம் மாற்றங்களுக்கான விடை கிடைக்கும். நிச்சயமாக
இந்த தமிழகத்துக்கு சட்டமன்றத்திற்கு செல்வார் என்பது உறுதி. அது அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ இணையமைச்சராக முதலமைச்சராகவோ இல்லை முதலமைச்சராக என்பது எதிர்காலத்தில் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ ஒருத்தர தெரியாது. ஏன்னா கூட்டணி எந்த கட்டமைப்பை உருவாகின்ற புரிதல் இன்னும் வராமல் இருக்கிறது. அவர்கள் மத்தியிலாகட்டும் மக்கள் மத்தியிலாகட்டும் யாருக்கு முடிவெடுக்கின்ற சூழ்நிலை நிலவாமல் இருப்பதனால, இன்னும் 15 மாசம் இருப்பதனால இப்போ அந்த டிசைடிங் ஃபேக்டர் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அண்ணாமலை அவர்கள் குறித்து எவ்வளவு நம்ம பேசணுமோ அதே மாதிரி சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏறக்குறைய இன்னைக்கு அவரு சொன்ன வாசகத்திலையும் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா இன்னைக்கு தமிழக அரசியல் களம் பரபரப்பாகி இருக்கிறது. எல்லா கட்சியினரும் கருத்து சொல்றாங்க. சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா இல்ல வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. 2011 தேர்தல் சந்திக்கப்படக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. 2011, 2016, 2021, 2024 இதுவரை கிட்டத்தட்ட அந்த கட்சியிலே வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கவே குறையல. தனிப்பட்ட முறையில் தமிழகத்தில் திமுக அதிமுக கடந்து மற்ற கட்சிகள் அனைத்தும் கூட்டணியோடு சேர்ந்தான் வாக்கு சதத்தை நிறுவித்து தனி கட்சியாக அங்கீகாரம் பெற்றப்பட்டிருக்கு. எனக்குள்ள தேமுதிக வரையும் கூட. அப்படி பார்க்கிற போது யாரிடமும் கூட்டணி செல்லாமலே இன்றைக்கு வரை தனித்துவமாக போராடி ஒரு தனி கட்சியாக 8% கொண்ட கட்சியாக இன்னைக்கு அங்கீகார கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைய அளவில் பார்க்கிற போது அவருடைய இப்போ முந்தைய காலத்தை பார்க்கிற போது வாக்கு வங்கி சரியில்லாமல் உயர்த்தப்பட்டிருக்கவங்களே குறையப்படலை. அந்த மாவட்ட மாநில நிர்வாகிக்கான முகங்களுக்கான வாக்குகளா இல்லாம நாம் தமிழருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சீமானுடைய பேச்சுக்கள் அவர் தமிழ் தேசியத்துக்கான அரசியலுக்கான வாக்குகளை தான் உரையெடுத்திருக்க ஒழிய அதற்கான ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்க ஒழிய இது என்றைக்கும் குறையாது. வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்க ஒழிய நிச்சயமாக ஒரு 15% வாக்குகளை பெறுகிற ஒரு கட்சியாக தமிழகத்தில் உருவெடுக்க நான் பார்க்கப்படுறேன். 15% நாம் தமிழர் வளர்ச்சி அடையும், எந்த மாற்றம் இல்லை. 15% அதுக்கடுத்து தான் டிசைடிங் சீமானுடைய அரசியல் மாறுபட்டு இருக்கும். நிச்சயமாக 2026 ஒரு 12%, 15% நெருங்குவதற்கான வாய்ப்பு முயற்சியை எடுப்பார்னு பார்க்கப்படுறேன். இது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து வீரியத்தை பொறுத்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக ஏற்றம் தரும் அரசியல் தான் சீமான் இருந்து கொண்டிருக்கார். ஒரு இறக்கத்தான அரசியல் இல்லை தான் சொல்ல போறோம். ஏன்னா 2011 இதுவரையும் அவருடைய ஓட்டருடைய வாக்காளருடைய லிஸ்ட் இது பண்ணி பார்க்கணும்னா நிச்சயமாக கூடுதல் அதிகமாக இருக்கவளே குறைவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருந்திருக்கிறது. இன்க்ரீஸ் ஆகிருக்கவளே குறையல. அப்படி பார்க்கிற போது அதை ஒட்டி பார்க்கிற போது இப்போ சீமானு பேச்சால் வளர்ந்திருக்கிறார் அப்படிலாம் விட வாக்கு வங்கியால் வளர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிற போது தேர்தல் தான் முடிவு செய்யும். வாக்கு வங்கியிலும் உயர்ந்திருக்கிறது, அதுவும் தனிப்பட்ட முறையில் உயர்ந்திருக்கிறதா பார்த்து வச்சு. இப்போ பாமக எடுத்துங்க, தேமுதிக எடுத்துங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்துங்க, இப்படி சிறு கட்சிகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சேரப்பட்டு அதன் மூலமாகத்தான் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கார்கள். அப்படின்ற போது கூட்டணி சேராமலே ஒரு தனிநபராக நாம் தமிழ் கட்சி அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கின்ற கட்சியாக பல போராட்டங்கள் மத்தியில் சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது, வேறு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்த போதும் சீமான் முகத்திற்காக சீமானுடைய சின்னத்திற்காக நாம் திறக்க போடப்பட்ட வாக்குகள் தான் அங்கே நிரூபணமாயிருக்க ஒழிய இது சின்னங்கள் பாராளுமன்றத்திலே சின்னங்கள் போச்சு, இருந்தாலும் ஓட்டு பர்சன்ட் வாங்கினாங்க இல்லையா. ஸோ சின்னங்கள் முறையான சின்னங்கள் இப்போ திமுகவும் சுதேசூரியன் ரெட்டலை தாமரை இப்படி இருக்குது. அது மாதிரி சீமானுக்கான ஒரு நிரந்தரமான சின்னம் இல்லாத போதே அவர் வாக்கு வங்கி குறையாமல் இங்கு சார்ந்து அது ஒரு சவாலான பாராட்ட விஷயம். அப்படி பார்க்கிற போது அவருடைய வளர்ச்சி கூடுதலாகி கொண்டிருக்கிறது. திமுக பொறுக்காம இருக்குதான் நான் பார்க்கப்படுறேன். நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வளர்ச்சியை நோக்கி தான் சீமான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உங்க கருத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் ஒரு கேள்வி என்னன்னா, எல்லா கட்சிகளும் திராவிட கட்சிகளோ இல்லை எந்த கட்சிகளா இருந்தும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறது கட்சி எப்படி வளருதோ அதே மாதிரி ஒரு பெரிய தலைவர் வரப்ப 2ஆம் கட்ட தலைவர்களும் அங்க வளர்ந்துட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அந்த கட்சி நிலையான ஒரு இயக்கமாக வளர முடியும், அந்த வளர்ச்சி நிலையானதாக இருக்கும். அப்படி 2ஆம் கட்ட தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வர்றதா தெரியலையே. இல்லை, அப்படி பாஜகவிலையும் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை. ஸோ இப்போ மாறிட்டு வருது, களம் மாறிட்டு வருது. தலைவர்களுக்கான தேர்தலாக கொள்கைக்கான தேர்தலாக ஓடிக்கொண்டிருக்கு. அண்ணாமலையும் அப்படின்னா அதே நம்ம தான் இருக்காரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருக்கும் வாக்கு வங்கி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படின்ற போது அவருக்கான வாக்கு வங்கி எப்படி சீமானுக்காக வாக்கு வங்கி அப்படி அண்ணாமலைக்கு வாக்கு வங்கி உருவெடுத்திருக்கிறது. அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா அது வாக்கு வங்கி சரியப்பட்டிருக்கு. துரைமுருகன்லாம் ஏன்டா இன்னும் புட்டுக்காம உயிரோட்டுக்காருன்னு நினைச்சிருக்கிறான். இந்த வருத்த சொல்ல மன்னிச்சுங்க. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நான் சொல்றேன், அந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய குமுறல இன்னும் அந்த ஆள் 50 வருஷமா அந்த வேலூர் மாவட்டம் சாகடிச்சிருக்காங்களே அப்படி அவங்க மகனும் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறுக்கிற இந்த 2ஆம் கட்டத்தில் வெறுப்பு ஏற்படுகிற சூழ்நிலை தான் களத்தில் இருக்க ஒழிய அவர்கள் மறுபடியும் வருன்றத மக்கள் ஏற்கப்படலை. அவர் காலத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையா இந்த எலெக்ஷனத்தில் கரெக்டாக அவங்களுடைய அணுகி வெற்றி பெற்றாங்க ஒழிய நிச்சயமாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வெறுப்பில் தான் இருக்காங்க. திமுக அதிமுகவில் 2ஆம் கட்டத்துடைய செல்வாக்கு குறைந்திருக்கு தான் பார்க்கப்படுறேன்.
இனி வருங்காலத்திற்கு யார் மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்களாக கொள்கை கோட்பாடுகளை எடுத்துச் சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான முகதான தேர்தலாகத்தான் அமைம ஒழிய இந்த இரண்டாம் மட்ட துரைமுருகன், ஏவாவேலு, பொன்முடி, இந்த மன்னர்கள், குறுநில மன்னர்கள், முன்சாமி இப்படி போன்ற குறுநில மன்னர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி பிடித்துன்ற கனவு அது 2020 தவிடுபடியாகும். 2020 தேர்தல் மிக சவாலான தேர்தலாக இருக்கும். இதை போன்ற ஒரு சீனியர் சிட்டிசன் லீடர்ஸ், அதாவது வயது முப்பான தாத்தாக்களுக்கும் இளைஞர்களுக்கான போட்டியாக 2020 தேர்தல் அமையும் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் சமகால அரசியல் சூழல் குறித்து, அண்ணாமலையர்களுடைய சமீபகால நடவடிக்கைகள் குறித்தும், சீமான் அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பு குறித்து. அண்ணாமலை இன்னொரு விஷயங்க, இந்த 2020 பதவி ஏற்றுக்குவாரு. அதுக்கு பின்னாடி பாருங்க நிறைய மாற்றங்களை இன்னும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ திமுகவுக்கு இன்னும் நிறைய சவால்களை கொடுக்கின்ற ஒரு மத்தியில நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை நிறைய விஷயங்களை முன்னெடுப்பா நான் பார்க்கலாம். நிறைய தகவல்கள் எங்களோடு இணைந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மிக்க நன்றி. நன்றி தமிழ் உறவுகளுக்கு.